இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் டை தான். இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே முழுசா கருமையா மாத்திடுங்க. இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 பொருளை வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நரைமுடிகள் நல்லா வந்து கருமையா மாறிடும். இந்த ஹேர் டையை நம்ம 2 முறையா பயன்படுத்தலாம். ஒன்று இன்ஸ்டன்ட் முறையாகவும் பயன்படுத்தலாம், இன்னொன்று ரெகுலர் ஹேர் டையாகவும் பயன்படுத்தலாம். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது என்ன 3 பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கரியாப்பழம். இந்த கரியாப்பழம் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா இன்ஸ்டண்டா பிளாக் ஆக்குங்க. இதை நம்ம வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிளாக்கா மாறிக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் இது. இதை வந்து நான் ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடு பண்ணாலே உங்களுக்கு கரைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சமா தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கரையும் போதே பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. இது நல்லா கரையணும். கொஞ்சம் ஹார்டா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கரையறதுக்கு லேட்டு தான் ஆகும். இது கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க பாருங்க அப்படியே கொலகொலன்னு வந்து கரைஞ்சிக்கிட்டு வருது. நான் சிம்மில் வச்சுட்டேன். நான் தண்ணி எல்லாம் சுண்டிட்டு வருது இல்லையா, அதனால சிம்மில் வச்சுட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதுங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கரைச்சிக்கிறேன். எனக்கு அந்த பாதி அளவு போதும். கரியாப்பழம் வந்து எனக்கு பாதி அளவு போதும். அதனால மீதியெல்லாம் நான் வந்து எடுத்து வேற இடத்துல வச்சிடுறேன். மறுபடியும் எப்பயாவது வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்குவேன் இதே கரியாப்பழத்தை. பாருங்க நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு தடவைக்கு எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். சன்ரைஸ் காஃபி தூளோட காஃபி தூள் தாங்க. இது வந்து எனக்கு வந்து கட்டிருச்சு காற்றுல இருந்ததுனால, கரையட்டும்னு நான் இதிலேயே போட்டுக்கிறேன். இந்த காஃபி தூளும் கரியாப்பழமும் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கிருங்க. டக்குன்னு இன்ஸ்டண்டா ஒரு நொடியில நம்மளுடைய முடியை வந்து வெள்ளை முடிகளை கருப்பா மாத்திடுங்க. நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது டக்குன்னு நம்மளுடைய நரைமுடியை வந்து மறைக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய அப்ளை பண்ணிட்டு வெளியில போயிட்டு வரலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இங்க பாருங்க காஃபி தூளும் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காஃபி தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் அது வீணா போயிடும்னு சொல்லிட்டு அந்த சன்ரைஸ் இதில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கரையணும். காஃபி தூளும் அந்த கரியாப்பழமும் நல்லா கரைஞ்சிருக்கணும். டக்குன்னு இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இன்ஸ்டண்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்டாவும் அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை செய்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலுமே இந்த ஹேர் டை வந்து கெட்டு போகாது. வேணுங்கிற டைம்ல நம்ம டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு வெளியில கிளம்பலாம். இந்த ஹேர் டையை வந்து நம்ம இன்ஸ்டண்டாவும் பயன்படுத்த போறோம். இதுல இன்னொரு பொருளை சேர்த்து நம்ம ரெகுலரா ஹேர் டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவைன்னு, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்க 2 விதமா இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க, ஹேர் டை, இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா திக் ஆயிடும். ரொம்ப திக்கா இந்த ஹேர் டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்பதான் ஹேர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஹேர்ல வந்து அப்ளை ஆகுங்க. இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இன்ஸ்டண்டா எப்படி பயன்படுத்த போறோம், நார்மல் ஹேர் டே எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க.
இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. முடியில வந்து அப்படியே கருமை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா ஹேர் வாஷ் பண்ணா இந்த கருமை வந்து போயிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்த ஹேர் டைய எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவு, இந்த ஹேர் டேக்கு எனக்கு 1 ஸ்பூன் போதும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லிக்யூடா இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா அவுரி பொடிங்க. இந்த அவுரி பொடியை சேர்த்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்துல வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸாவது நீங்க இந்த ஹேர் டைய வந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறறத நீங்களே பாப்பீங்கங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஹேர்ல அப்ளை பண்ற பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, ஹேர் டை வந்து எப்படி இருக்கு பாருங்க. கரு நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்படியே பிடிக்குங்க. நீங்க தண்ணி ஊத்தி கழுவுனாலும் போறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெகுலரா மாசத்துல ஒரு வாட்டி நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறிடும். பாருங்க எப்படி வந்து உங்களுக்கு கையில வந்து ஒட்டுது பாருங்க. இதே மாதிரிதான் ஹேர்லயும் நல்லாவே ஒட்டும். இப்ப என்கிட்ட வெள்ளை முடி வந்து என் தலையில இல்ல, அதனால நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கல. கையில எப்படி ஒட்டுது பாருங்க. இந்த மாதிரி தான் ஹேர்லயும் ஒட்டும். இந்த ஹேர் டை வந்து நீங்களும் செய்து பாருங்க. நம்ம இதுல வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு 2 பொருள் சேர்த்திருக்கோம். நார்மல் ஹேர் டைக்கு 3 பொருள் சேர்த்திருக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் நார்மல் ஹேர் டையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.